ஓம் சாந்தி. 9/3/2026. இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் நன்மை செய்வது தந்தையின் பாகமாகும். அதே போன்று தந்தைக்கு சமமாக நன்மை செய்யக்கூடியவர் ஆகுங்கள். தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்யுங்கள். கேள்வி: குழந்தைகளின் எந்த ஒரு விசேஷமான குணத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்? பதில்: ஏழை குழந்தைகள் பாபாவின் யஜ்யத்திற்கு 8 ரூபாய் அனுப்புகிறார்கள். பாபா இதற்கு கைமாறாக எங்களுக்கு மாளிகை கொடுங்கள் என்று கூறுகிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இந்த 1 ரூபாய் கூட சிவபாபாவின் யஜ்யத்தில் சேமிப்பாகிவிட்டது. உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்துவிடும். குசேலருடைய உதாரணம் இருக்கிறது அல்லவா? எந்த செலவும் இல்லாமல் குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகின் ராஜ்யம் கிடைத்து விடுகிறது. ஏழை குழந்தைகளின் இந்த சிறப்பான குணத்தை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். பாடல்: உன்னை அடைந்ததால் நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. பாபாவிடமிருந்து இப்பொழுது எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா உங்களது ஸ்ரீமத் படி நடந்து நாங்கள் உங்களிடமிருந்து மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் கூறுகிறீர்கள். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. சுகதாமத்திற்கான ஆஸ்தி நாம் கல்ப கல்பமாக அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் 84 பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை அடைகிறோம். பிறகு சிறுக சிறுக இழக்கிறோம். இது அழிவற்ற ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விளையாட்டு என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாலனை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நாடகத்தில் அதிக சுகம் இருக்கிறது என்பதை அறிவீர்கள். கடைசி நாட்களில் ராவணன் மூலம் அதிகமான துக்கத்தை அடைகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் மிக குறைவானவர்களாக இருக்கிறீர்கள். நாட்கள் செல்ல செல்ல மிக அதிக எண்ணிக்கை ஏற்பட்டுவிடும். மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆவார்கள். நாம் கல்ப கல்பத்திற்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம் என்பதை அவசியம் உள்ளத்தில் புரிந்து கொள்வார்கள். யாரெல்லாம் வந்து ஞானம் பெறுகிறார்களோ அவர்கள் ஞானக்கடல் தந்தையின் மூலம் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானத்தை பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்வார்கள். தந்தைதான் ஞானக்கடல். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர். அதாவது முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்லக்கூடியவர். இதை இப்பொழுதுதான் நீங்கள் அறிகிறீர்கள். பலர் குருக்களிடம் செல்கிறார்கள் அல்லவா? கடைசியில் குருமார்களையும் விட்டுவிட்டு வந்து ஞானம் பெறுவார்கள். உங்களுக்கும் இப்பொழுது இந்த ஞானம் கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பு அஞ்ஞானிகளாக இருந்தோம் என்பதை அறிவீர்கள். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது? சிவபாபா, பிரம்மா, விஷ்ணு, சங்கர் யார் என்பதை பற்றி எதுவும் அறியாமல் இருந்தோம். இப்பொழுது நாம் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தோம் என்பதை அறிந்து கொண்டால் உங்களது புத்தி நன்றாக அதிகமான போதை ஏற்பட வேண்டும். தந்தையை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தி. இதற்கு முன்பு நீங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்தீர்கள் அல்லவா என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தையையும் அவரது படைப்புகளையும் அறியாமல் இருந்தீர்கள். முழு சிருஷ்டியில் உள்ள மனிதர்கள் தந்தையையும் படைப்பின் முதலிடை கடைசியையும் அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நீங்கள் சூத்ரனில் இருந்து பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தந்தை அனைத்து குழந்தைகளிடமும் உரையாடி கொண்டிருக்கிறார். எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள், எவ்வளவு கிளை நிலையங்கள் இருக்கின்றன, மேலும் கிளை நிலையங்களை திறப்பீர்கள். ஆக முன்பு எதுவும் அறியாமல் இருந்தீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது வரிசைப்படியான முயற்சியின் மூலம் புரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது நாம் தந்தையின் மூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் அறிவீர்கள். மற்றவர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
நீங்கள் குப்தமாக இருக்கிறீர்கள். பிரம்மா குமார், குமாரிகள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு படிப்பை சொல்லித் தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. எந்த சாஸ்திரங்களிலும் எழுதப்படவும் இல்லை. அதே கீதையின் பகவான் வந்து குழந்தைகளுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இது உங்களது புத்தியில் வருகிறது அல்லவா? நீங்கள் கீதையை படித்திருப்பீர்கள். ஞான மார்க்கம் முற்றிலும் தனிப்பட்டது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள். விதுத் மண்டலியில் சாஸ்திரங்களை படித்து பட்டம் பெறுவது போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். இந்த ஞானம் அவர்களிடத்தில் கிடையாது. தந்தை வந்து படைப்பின் முதலிடை கடைசியின் ஞானத்தை கொடுக்கிறார். உங்களது புத்தியின் பூட்டை திறந்து இருக்கிறார். முன்பு நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது என்னவாக ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புத்தியில் முழு சக்கரமும் வந்துவிட்டது. ஆரம்பத்தில் எதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள். நாளுக்கு நாள் ஞானம் என்ற மூன்றாவது கண் நன்றாக திறந்து கொண்டே செல்கிறது. பகவான் எப்பொழுது வந்தார், அவர் யார், எப்பொழுது வந்து கீதை ஞானத்தை கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது. எப்பொழுதிலிருந்து நாம் தோல்வியடைகிறோம், மேலும் எப்படி விகார மார்க்கத்தில் செல்கிறோம், எப்படி ஏணியில் இறங்குகிறோம். இந்த சித்திரத்தில் எவ்வளவு எளிதாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. 84 பிறவிகளுக்கான ஏணி ஆகும். இவ்வாறு இறங்குகிறோம். பிறகு எவ்வாறு ஏறுகிறோம்? பதீத பாவனன் யார், தூய்மையற்றவராக யாராக்கியது, இதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். பதீத பாவனன் என்று அவர்கள் வெறுமனே பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமானது, எப்பொழுதிலிருந்து தூய்மையற்றவர்களாக ஆனோம் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. இந்த ஞானமே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களுக்காக தான். நான் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்கி இருந்தேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த உலகின் சரித்திர பூகோளத்தை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு இது கதை போன்று இருக்கிறது. எவ்வாறு ராஜ்யத்தை அடைகிறோம், எவ்வாறு இழக்கிறோம், அந்த சரித்திர பூகோளத்தை நாம் படிக்கிறோம். இது எல்லையற்ற விஷயம். நாம் 84 பிறவி சக்கரத்தில் எவ்வாறு வருகிறோம். நாம் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தோம். பிறகு ராவணன் ராஜ்யத்தை அபகரித்து விட்டான். இந்த ஞானத்தை தந்தைதான் கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் தசரா போன்ற விழாக்களை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எந்த ஞானமும் கிடையாது. உங்களிடத்தில் இந்த ஞானமே இல்லாமல் இருந்தது போலதான். இப்பொழுது ஞானத்தை அடைந்து கொண்டிருப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஞானம் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. எல்லையற்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. தந்தை உங்களது புத்தி என்ற பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பையை நிறைத்து விடுங்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா? யாரிடத்தில் கூறுகின்றனர்? சாது சந்நியாசிகளிடத்தில் கூறுவது கிடையாது. கள்ளம் கபடமற்ற சிவனிடம் கூறுகின்றனர். அவரிடம்தான் யாசிக்கின்றனர். உங்களிடத்தில் இப்பொழுது மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. உங்களிடத்தில் அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். புத்தியில் எவ்வளவு ஞானம் வந்துவிட்டது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. ஆக இப்பொழுது தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். முன்பு ஒருவருக்கொருவர் தீமையை தான் செய்தீர்கள். ஏனென்றால் அசுர வழியில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும். இந்த எல்லையற்ற படிப்பை அனைவரும் படிக்க வேண்டும். கிளைகள் திறக்கப்பட வேண்டும் என்று உங்களது உள்ளம் விரும்புகிறது. பாபா கண்காட்சிக்கான படங்களை கொடுங்கள், ப்ரொஜெக்டர் கொடுங்கள். நாங்கள் கிளைகள்
திறக்கிறோம் என்று கூறுகிறீர்கள். எந்த ஞானத்தின் மூலம் எங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டதோ அதை மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க வேண்டும். நாடகப்படி இந்த முயற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். முன்பு நாம் நரகவாசிகளாக இருந்தோம், இப்பொழுது சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சக்கரம் உங்களது புத்தியில் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற போதை இருக்க வேண்டும். நாம் தந்தையிடமிருந்து ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். இதை அறியாத உங்களது மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் வழி கூறுவது உங்களது கடமையாகும். தந்தையின் பாகம் அனைவருக்கும் நன்மை செய்வது, அதே போன்று நமது பாகம் அனைவருக்கும் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். பாபா நன்மை செய்யக்கூடியவர் என்றால் தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும், பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த கிளைகளுக்கு சென்று சேவை செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு சேவை செய்யக்கூடாது. யார் எந்த அளவிற்கு புத்திசாலிகளாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்குள் இருக்கும். இந்த இடத்தில் புதிய கிளையை திறக்க வேண்டும். யார் யார் சேவாதாரியாக இருக்கிறார்கள், யார் யார் கட்டளைப்படி நடக்கின்றனர், நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிவார். அஞ்ஞான காலத்திலும் ஒழுக்கமற்ற குழந்தையின் மீது தந்தைக்கு கோபம் ஏற்படும். நான் முற்றிலும் சாதாரண முறையில் புரிய வைக்கிறேன். இதில் பயப்படுவதற்கு எந்த விஷயமும் கிடையாது என்று எல்லையற்ற தந்தை கூறுகிறார். யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். சாபம் அல்லது கோபத்திற்கான விஷயம் கிடையாது. ஏன் நன்றாக சேவை செய்த தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொள்ளக்கூடாது என்று தந்தை கேட்கிறார். எந்த அளவிற்கு பலருக்கு நன்மை செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பாபா மகிழ்ச்சி அடைவார். மலர் தோட்டத்தில் இந்த மலர் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை பாபா பார்ப்பார். இது அனைத்தும் மலர் தோட்டம். தோட்டத்தை பார்ப்பதற்காக பாபா நாங்கள் சென்டர்களை வலம் சென்று பார்க்கலாமா என்று கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட மலர்கள் உள்ளன, எப்படி சேவை செய்து கொண்டிருக்கின்றனர், செல்வதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி மகிழ்ச்சியில் நடனமாடி கொண்டிருக்கின்றனர். பாபா இன்னாருக்கு நான் இவ்வாறு புரிய வைத்தேன் என்று பாபாவிடம் கூறுகிறார்கள். இன்று எனது கணவரை சகோதரரை அழைத்து வந்தேன். பாபா வந்திருக்கிறார். அவர் வாழ்க்கையை வைரம் போல எப்படி ஆக்குகிறார் என்பதை புரிய வைத்தேன். கேட்கின்றனர், பார்க்கவும் விரும்புகிறார்கள் எனும் பொழுது குழந்தைகளுக்குள் ஆர்வம் ஏற்படுகிறது. அழைத்து வருகிறார்கள். உலக சரித்திர பூகோளத்தை அறிய வேண்டும் அல்லவா? பாரதம் முழு உலகிற்கும் எஜமானனாக இருந்தது. இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்களே முடிவெடுங்கள். சத்யுகம் திரேதாயுகத்தில் எவ்வளவு சுகம் இருந்தது. இப்பொழுது பாபா மீண்டும் உலகிற்கு எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். கடைசியில் உலகில் அதிகமான குழப்பங்கள் ஏற்படும் என்பதை அறிவீர்கள். யுத்தம் ஒரு பொழுதும் முடிவடைந்து விடாது. எங்காவது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சண்டைதான் நடைபெறுகிறது. எவ்வளவு குழப்பங்கள் இருக்கின்றன. அயல் நாட்டில் என்னென்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் புரிந்து கொள்வது கிடையாது. எவ்வளவு புயல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மனிதர்களும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு துக்கமான உலகமாக இருக்கிறது. இந்த துக்கமான உலகிலிருந்து சென்றே விட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாபா சகிப்புத்தன்மையை அறிவுறுத்துகிறார். இது மோசமான உலகம். இன்னும் சிறிது காலத்தில் நாம் அமைதியான உலகை ராஜ்யம் செய்வோம். இதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிளைகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல குழந்தைகள் செல்லுங்கள். யார் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிறார்களோ அவர்களது பெயரையும் பாபா எழுதிவிடுகிறார். பலருக்கு நன்மை ஏற்படுகிறது. பாபா நான் வந்த
பந்தனம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று பலர் எழுதுகிறார்கள். நல்லது. கிளை திறக்கப்பட்டுவிட்டால் பலர் வந்து ஆஸ்தி அடைவார்கள். இவை அனைத்தும் அழிந்துவிடும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் எனும் பொழுது பிறகு ஏன் பலருக்கு நன்மை செய்யும் பொருட்டு காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது? நாடகத்தில் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட பாகம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவரவர்களது பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றனர். இரக்கம் ஏற்படுகிறது. மற்றவர்களையும் பந்தனமற்றவர்களாக ஆக்குவதற்கு சிறிதாவது உதவி செய்ய வேண்டும். அவர்களும் ஆஸ்தி அடைய வேண்டும். தந்தைக்கு எவ்வளவு கவலைகள் இருக்கின்றன. அனைவரும் காம சிதையில் எரிந்து கொண்டு இருக்கின்றனர். அனைத்தும் சுடுகாடாக இருக்கிறது. அல்லாஹ் சுடுகாட்டிலிருந்து எழுப்பி அனைவரையும் அழைத்து செல்வார். ராவணன் எப்படி தோல்வியடைய செய்தான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். முன்பு புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். நான் நகை வியாபாரி, லட்சாதிபதி, இவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றனர் என்ற போதை இருந்தது அல்லவா? ஆனால் முழுமையாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டோம். பழைய உலகத்தில் எவ்வளவுதான் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் கிளிஞ்சலை போன்றது, மதிப்பற்றது, இல்லாமல் போய்விட்டதாகவே நினையுங்கள். மாயை எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது. குழந்தைகளே, கிளைகளை திறங்கள், பலருக்கு நன்மை ஏற்படும் என்று தந்தை கூறுகிறார். ஏழைகள் விரைவாக விழித்துக் கொள்கிறார்கள். செல்வந்தர்கள் முழுமையாக விழிப்படைவது சிறிது கடினமாக இருக்கிறது. தங்களது மகிழ்ச்சியின் போதையில் இருக்கின்றனர். மாயை முற்றிலும் தனது வசத்தில் கொண்டு வந்துவிட்டது. புரிய வைக்கும் பொழுது புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் எப்படி விடுவது? இவர்களை போன்று அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்ற பயம் ஏற்படுகிறது. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முன்னேற முடியாது. விடுதலை அடைவது கடினமாக இருக்கிறது. உண்மையில் மோசமான உலகம் என்று அந்த நேரத்தில் வைராகியம் வந்து விடுகிறது. பிறகு அதை அங்கேயே விட்டு விடுகிறார்கள். கோடியில் சிலர்தான் வெளிப்படுகிறார்கள். மும்பையில் நூற்றுக்கணக்கில் வருகிறார்கள். சிலருக்கு மட்டுமே தாக்கம் ஏற்படுகிறது. எதிர்காலத்தை சிறிதாவது உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சோழிக்கு பதில் நமக்கு வைரம் கிடைத்துவிடும். பெட்டி படுக்கைகள் அனைத்தையும் சொர்க்கத்திற்கு மாற்றம் செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அங்கு 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். சிலர் 1 ரூபாய் 8 அணா அனுப்பி வைத்து விடுகிறார்கள். உங்களது 1 ரூபாயும் சிவபாபாவின் பொக்கிஷத்தில் சேமிப்பாகி விடுகிறது என்று தந்தை கூறுகிறார். உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்துவிடும். குசேலருக்கான உதாரணம் இருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்டவர்களை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். எந்த செலவுமின்றி குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக ராஜ்யம் கிடைக்கிறது. யுத்தம் போன்ற எதுவும் கிடையாது. அவர்கள் சிறிது நிலத்திற்காக எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் மன்மனாபவ என்று மட்டுமே உங்களுக்கு கூறுகின்றார். அவ்வளவுதான். இங்கேயே இருந்துவிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். உணவு முறைகளும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இளவரசன் ஆகும் அளவிற்கு தனது ஆத்மா எந்த அளவிற்கு தூய்மையாக ஆகியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாட்கள் செல்ல செல்ல உலகின் நிலை மிக மோசமாக ஆகியே தீர வேண்டும். சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்கவில்லை எனும் பொழுது புல்லை சாப்பிட ஆரம்பித்து விடுவார்கள். பிறகு வெண்ணெய் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்றெல்லாம் கூற மாட்டார்கள். எதுவும் கிடைக்காது. இப்பொழுது எவ்வளவு இடங்களில் மனிதர்கள் புல்லை சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மிக மகிழ்ச்சியோடு பாபாவின் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வீட்டில் தந்தைதான் முதலில் குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவார் அல்லவா? உலகம் முற்றிலும் கெட்டுவிட்டது. இங்கு நீங்கள் மிக சுகமாக அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல தானாகவே வருவார்கள். அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வார்கள்.
வருகிறார்கள். உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லையற்ற ராஜ்யம் உருவாக வேண்டும். ஒவ்வொருவரும் முந்தைய கல்பத்தை போன்று முயற்சி செய்கிறீர்கள். குழந்தைகள் மிக மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். பாப்தாதாவின் சித்திரத்தை பார்த்ததும் மகிழ்ச்சியில் மெய்சிலிர்த்து விட வேண்டும். அந்த மகிழ்ச்சியானது நிலைத்திருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்பொழுதும் அளவற்ற மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக எல்லையற்ற ஞானத்தை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞான ரத்தினங்களால் தனது புத்தி என்ற பையை நிறைத்து தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஞானத்தில் மிக மிக புத்திசாலிகளாக ஆக வேண்டும். எதிர்கால 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாகியத்தின் அதிகாரம் அடைவதற்கு தனது பெட்டி படுக்கை அனைத்தையும் மாற்றல் செய்துவிட வேண்டும். இந்த மோசமான உலகிலிருந்து விடுபடுவதற்கான யுக்தியை உருவாக்க வேண்டும். வரதானம். ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி எப்பொழுதும் முன்னேறும் கலையை அனுபவம் செய்யும் வெற்றி மூர்த்தி ஆகுக. விளக்கம். தன்னிலும் சேவையிலும் முன்னேற வெற்றி பெற முக்கிய ஆதாரம் ஒரு தந்தை மீதான ஆணித்தரமான அன்பு. தந்தை இன்றி வேறொன்றும் தென்படக்கூடாது. எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் தந்தையின் துணை. அப்படி அன்பில் தோய்ந்த ஆத்மாவின் ஒவ்வொரு செயலும் ஒரு சொல்லும் பிற ஆத்மாவை அன்பில் இணைத்துவிடும். அத்தகைய அன்பில் ஒன்றி போன ஆத்மாவிற்கு பாபா எனும் ஒரு சொல் மந்திரமாக வேலை செய்யும். அவர் ஆன்மீக மந்திரவாதி ஆகிவிடுவார். ஸ்லோகன். உள்நோக்கு தன்மையுடையவராகி ஒளியும் சக்தியுமான நிலையில் நிலைத்திருப்பவரே யோகி ஆத்மா ஆவார். அவ்யக்த சமிஞ்சை. நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி எப்பொழுதும் பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். உங்களுக்கு கிடைத்த சேவையில் எப்பொழுதும் துல்லியமாக இருங்கள். யார் அவ்வாறு துல்லியமாக இருப்பார்களோ அவர்கள் அனைவராலும் நம்பிக்கைக்குரியவர் என்ற பார்வையில் பார்க்கப்படுவார்கள். இங்கு துல்லியமாக யார் சேவை செய்கிறார்களோ அவர்கள் பாபாவிற்கு நம்பிக்கைக்குரியவர் ஆவார்கள். ஒன்று பாபாவிடம் நம்பிக்கை, மற்றொன்று பாபாவின் கூடவே சேவையிலும் நம்பிக்கை. அவ்வாறு நம்பிக்கையுடைய நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் எப்பொழுதும் கவலையின்றி வெற்றி பெறுவார்கள். ஓம் சாந்தி.